Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் கூட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான தம் ஆலு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 20 பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த நெய்யிலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விடுங்க. அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்படி பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த கலர் மேலே ஸ்கின் வந்து மாறி இருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கணும். அதுக்காக 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலாலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 5 பாதாம், 5 முந்திரி, கூடவே 1/2 கப் அளவு நல்லா சூடான தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 முந்திரியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு அதை தண்ணியோடவே அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட் கூடவே 1/4 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்க்கறதுனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகாய் விழுதையும் சேர்த்துட்டு கூடவே மிக்சி ஜார் கழுவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கிரேவியும் திக்காக இருக்குது. அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த மசாலா எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தியை நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. கசூரி மெத்தி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிள் டேஸ்டியான தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. இது ஜீரா ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தியோடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற